கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் பொண்ணு இதை செஞ்சு கேட்டா. உண்மையாக சொல்ல போனால் இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது, பட் ஸ்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நானும் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 கப் மைதா, 4 ஸ்பூன் சீனி, 1 ஸ்பூன் ஈஸ்ட், அப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட், இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பொறுக்கக்கூடிய அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு டோ மேக் பண்ணிக்கிட்டேன். கையிலேயே கூட பிசையலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கையிலையும் பிசையலாங்க. குயிக்காக முடியணுங்கிறதுக்காக தான் பீட்டர் வச்சு நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நீட்டிங் போர்டில் கொஞ்சமாக மாவு தூவிட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு பிசைஞ்சு இந்த மாதிரி டோ மேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிரெட் டோவை ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு உள்ளே வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஃபர்மெண்ட் பண்ண விட்டுறலாம். இது அப்படியே டபுள் அப் ஆகி வரணும், அது வரைக்கும் நம்ம விட்டுறலாம். நம்ம டோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஈஸ்ட் ரொம்ப நல்ல குவாலிட்டியில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு 1 ஹவர்க்குள்ளேயே ப்ரூஃபிங் ஆகிடும். ஸோ ப்ரூஃப் ஆன டோவில் இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் ஹீரோ என்ட்ரியே. நம்ம ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி டிஸ்க் ஷேப்பில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உள்ள ஒரு குட்டி சைஸ் சாக்லேட் காம்பவுண்ட் சங்கையும் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே போல் மற்ற பன்ஸையும் ரெடி பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் டின்ல வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு துணி வச்சு மூடி இன்னொரு ஒரு 1/2 ஹவருக்கு ப்ரூஃப் பண்ண வச்சிடலாம். 1/2 ஹவர் கழிச்சு பன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி டபுள் அப் ஆகிடும். இப்போ இது மேலே எக் வாஷிங் எல்லாமே அப்ளை பண்ணிவிட்டு 180 டிகிரிஸ்க்கு ப்ரீஹீட் ஆன அவனில் அதே 180 டிகிரிஸ்க்கு 20 மினிட்ஸ்க்கு கன்வெக்ஷன் மோடில் வச்சு பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான சாக்லேட் பன்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ இந்த பன்ஸை ஒரு 1/2 ஹவருக்கு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்பிக்கை இல்லைன்னா என் பொண்ணோட வாயாலே கேட்டு பாருங்கள்.